பணம் இருந்தாலும் பிரச்சனை, பணம் இல்லைன்னாலும் பிரச்சனை. இப்போது மாதம் ஒரு 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த சம்பளத்தில் நம்ம எல்லா செலவுகளும் நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம். கொஞ்சம் மந்த்லி கடைசி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்து துண்டு விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு 20,000 சம்பளத்துக்கு நம்ம ப்ரொமோட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அப்போவும் நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த 10,000க்கு எப்படி ஓடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இப்போ 20,000 25,000க்கும் நம்ம ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்குங்கிறது மட்டும்தான் தெரியுதோ ஒழிஞ்சு, ஆனால் அந்த லெவல் லைஃப் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும். இதுக்கு மெயினான ரியலான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, ஏன் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட் தான். ஸோ வெல்த்தியான பீப்புள் அவங்களுடைய பணத்தை எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் புவர் மைண்ட் செட் பீப்புள் எப்படியெல்லாம் ஸ்பெண்டிங்கில் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். ரிச் பீப்புள் எப்போவுமே தங்களுடைய பணத்தை அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, பிஸ்னஸ் பண்ணுறது, ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ₹1 செலவு பண்ணினா கூட நம்மளுடைய ஸ்பெண்டிங் பண்ணக்கூடிய மணி கூட எப்படி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஆனால் புவர் செட் மைண்ட் பீப்புள் எப்போவுமே தங்களுடைய பணத்தை லயபிலிட்டிஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. லைக் ஒரு லோனில் வந்து காரோ பைக்கோ எடுக்கிறது, வீடு வாங்கிறது, அதுக்கப்புறம் இஎம்ஐஸ்லேயே தங்களுடைய லைஃப் ஸ்டைலை எல்லாத்தையுமே என்ஜாய் வந்து பண்ணுறது. ஸோ முதல்ல எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஆடி போகட்டும், பொங்கல் வரட்டும், தீபாவளி வரட்டும், அமௌண்ட்டு வரும்போது நம்ம அந்த பொருளை வாங்கிக்கலாம். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயந்தான், ஆனால் பணம் வரட்டும் அப்புறம் வாங்கிக்கலான்னு அதுக்காக நம்ம காத்திருந்தோம். ஆனால் இப்போது எங்கே போனாலும் இஎம்ஐஸ், சின்ன சின்ன பொருட்களில் இருந்து இஎம்ஐஸ் அண்ட் லோன்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்கிறதுனால நம்ம நினச்ச பொருளை நினச்ச நேரத்துக்கு எப்பெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ டக்குன்னு ஒரு இஎம்ஐயை வந்து நம்ம போட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறோம். ஒரு பொருள் வேணும்னா அப்போவே வாங்கணுங்கிற மைண்ட் செட் இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே வந்துருச்சு. இப்போ ரீசன்ட் டேஸாக வந்துட்டு இஎம்ஐஸ்னுடைய கால்குலேஷன் அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. இஎம்ஐயில் எல்லா பொருட்களுமே வாங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்குள்ளே பீப்புள் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ புவர் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் எப்போவுமே தங்களுடைய லயபிலிட்டிஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அசட்டுக்கு இல்லை. ரிச் மைண்ட் செட் பீப்புள் எப்போவுமே நீடான ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பிளான் பண்ணி வெயிட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து வாங்குறாங்க. பட் புவர் மைண்ட் செட் பீப்புள் நினச்ச உடனே சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதில் ஷாப்பிங் பண்ணுற ஹேபிட் அப்படிங்கிறதும் மணியை ஸ்பெண்ட் பண்ணுற ஹேபிட்டும் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ சும்மா என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்த்துட்டு ஒரு 1000 2000 செலவு பண்ணுற ஹேபிட் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வந்துருச்சு. ஸோ சேல்ஸு ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வாங்கணுங்கிற எண்ணத்தில் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆயிடுறோம். ஸோ அது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தாண்டி சேல்ஸ் ஆஃபர், ஸோ நான் வாங்குறேன் அவ்வளோதான், அது எனக்கு தேவையில்லைங்கிறது அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஆஃபர் கிடைக்கும் போதே நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஓவர் ஸ்பெண்டிங் ஆகிறத நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஆஃப் த மணி உங்களுக்கு இந்த விஷயங்களில் தான் நிறைய போயிருக்கும். இன்றைக்கி ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. மெயின்லி கிரெடிட் கார்டு வந்து எங்கேனாலும் நம்ம போகிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால டக்குன்னு நம்ம கையில் பணமே இல்லைன்னா கூட நம்ம பார்த்துக்கிறோம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை உடனே வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிற மைண்ட் செட் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. ஸோ ரிச் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கேஜெட் வாங்கணும். நம்ம இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அதனுடைய லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அது நல்ல ஒரு டியூரேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு நல்ல பிராண்டாக வந்து நம்ம பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு அது ஒர்த்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி வாங்குறாங்க. ஒரு காமனான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ரிச் மைண்ட் செட் பீப்புள் ஒரு ₹2000 கொடுத்து ஒரு பிராண்டடான ஒரு வாட்சை வாங்கி ஒரு 2 years and 3 years வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் அதே நம்ம லோக்கல் பஜாரில் ஒரு ₹200 கொடுத்து ஒரு வாட்சை வாங்கி ஒரு 6 months வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் தான். ரிச் பீப்புள் டைமை எப்போவுமே வேல்யூ பண்ணுவாங்க. டைமை வந்து சேவ் பண்ணுற மாதிரியான நிறைய சர்வீசஸை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. புவர் மைண்ட் செட் பீப்புள் எப்போவுமே
மணியை சேவ் பண்ணுறதுக்காக டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு வேலையை நம்ம முடிக்கணும் அப்படின்னா அந்த ஹோல் டே அந்த வேலையை முடிக்கிறதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரிச் பீப்புள் அந்த வேலையை முடிக்கிறதுக்காக ஒரு நாள் முழுவதும் தங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட கொஞ்சமாக மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த வேலையை ஈஸியாக முடிக்கிற மாதிரி வந்து பார்த்துப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சில மணியை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஷாப்பிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மந்த்லி கிராசரி லிஸ்ட்டை எடுத்துகிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. வீக்கெண்ட்ஸோ மந்த்லி ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு 20% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறதா வச்சுக்கலாம். அதுவே ரிச் மைண்ட் செட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருந்த இடத்துல இருந்தோ வெப்சைட்லேயோ இல்லைன்னா ஆப்ஸ்லேயோ அவங்களுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸை ஹோம் டெலிவரி பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. டைமை வேஸ்ட்டும் ஆகாது, அவங்களுக்கான ஆஃபர்ஸ் அப்படிங்கிறதும் வீடு தேடி வரும். வெல்த்தி பீப்புள் எப்போவுமே லேர்னிங்கை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வந்து பார்ப்பாங்க. ஒரு புக்ஸ் ரீடிங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அது வேஸ்ட் ஆஃப் டைமிங் அப்படிங்கிறத மைண்டில் கொண்டு வராமல் நான் எனக்கான விஷயங்களை ஷெல்ஃபாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா, ஒரு ஸ்கில்லை வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன், நிறைய விஷயங்களை நான் கற்றுக்க போகிறேன், இதில் நான் நாலேஜ் ஆகிறது மூலயமா என்னுடைய மணி அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோ கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தனக்குத்தானே ஒரு முதலீடு பண்ணிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது வெல்த்தி பீப்புள் கிட்ட இருக்கும். பட் புவர் மைண்ட் செட் பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதனால நமக்கு என்ன யூஸ் இருக்கு? இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த வீடியோ பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்? நிறைய ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சேர்த்தணும், நம்ம தான் செலவு பண்ணணும், இது வேஸ்ட் ஆஃப் டைமிங் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை கூகுளில் சர்ச் பண்ணுறது, இப்போ கோல்டு ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பேங்க்ஸில் எஃப்டி ஆர்டி விஷயங்களை மணி ரிலேட்டடாக நீங்கள் எதை சர்ச் பண்ணாலுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை எப்போவுமே வந்து பாருங்கள். ஸோ அதை தாண்டி இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமிங் தான், இதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம லைஃப் இன்னும் நம்ம முன்னேற போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு புவரான மைண்ட் செட். அதை மாற்றி உங்களுக்கு நீங்களே முதலீடு பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். ஏன் இதுக்கெல்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணணும்? ஸோ இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் நிறைய இன்கம் சோர்ஸை கெயின் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு யூடியூப் வீடியோஸே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ ஏஐ நிறையா வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏஐயை யூஸ் பண்ணி நான் என்னென்ன மாதிரியெல்லாம் மணி ஏர்ன் பண்ண முடியும், ஆன்லைனில் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான விஷயங்களை நான் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, ஸோ வீட்டில் இருந்த மாதிரியே நான் என்னென்ன பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை ஒரு 10 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லதாக கிளிக் ஆகும். இது வேஸ்ட் ஆஃப் டைமிங்கில் வராது, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். ஸோ நீங்கள் மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் போய் வெளியே இருந்து நம்ம கற்றுக்கிறத விட உங்களுடைய டைமை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அந்த இடத்துல இருந்தே நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அது மூலயமா நீங்கள் வீட்டில் இருந்தே நிறைய இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏர்ன் பண்ணுறதுக்கு முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக புவர் மைண்ட் செட் பீப்புள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஷோஸ் வந்து நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய டைமை அதே யூடியூப்ல எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம கொடுக்கறதே இல்லை. புக்ஸ் ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலும் இல்லாமலே வந்து போயிருச்சு. ஆனால் இன்னைக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுற விதமாக எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக, அதை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க நாலேஜ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை தேடி தேடி படிக்க வேண்டியது நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. ஸோ என்னைக்குமே நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேஸ்டாக போகவே போகாது. உங்களுக்கு நிறைய விஷயங்களை லேர்னிங்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதே யூடியூப் வீடியோஸில் மேரேஜ் ஆன புதுசில் என்னுடைய சேலரியை வச்சு எப்படியெல்லாம் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறது, என்னுடைய கடன் பிரச்சனைகள்லேருந்து எப்படியெல்லாம் நான் வெளியில் வர்றது அப்படிங்கிறத பற்றி தேட ஆரம்பித்த ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. இன்றைக்கி சின்ன சின்ன முதலீடுகள் அப்படிங்கிறது வந்து நான் பண்ணுறேன், மணி மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக போகுது. இன்றைக்கி பெரும்பாலும் முக்கியமான எல்லா கடன்கள்ல இருந்துமே நான் வெளியில் வந்துட்டேன், ஒரு சக்ஸஸாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் என்னுடைய டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் தான். நான் வந்து சர்ச் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு பொருளாதார நிபுணர்கள் பேசின அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ல எல்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணலை. ரொம்ப ஒரு குட்டியான ஒரு விஷயங்கள் தான். வீட்டுக்கு ஒரு லேடிஸுமே அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய
டிப்ஸை எல்லாத்தையுமே கேதர் பண்ணி இது எனக்கு எப்படி சூட் ஆகும், இது எனக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதமுமே ஒரு மாடலில் வந்து பட்ஜெட்டிங் வந்து போடுறது. ஸோ என்னோடய எக்ஸ்பென்சஸை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறது, நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறத தனியாக நோட் பண்ணி எழுதி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி என்னுடைய ஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. இன்றைக்கி ஜுவல்ஸை பற்றி ஜீரோ நாலேஜில் இருந்தவ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய அந்த டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ண காரணம் மட்டும்தான். இன்றைக்கி என்னுடைய ஒட்டுமொத்த கடன்லேருந்தும் வெளியில் வந்ததுக்கான காரணமும் என்னுடைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ எல்லாருனாலையுமே கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணோம்னா போதும், எல்லாருக்குமே இது சக்ஸஸ் அப்படிங்கிறது ஆகும். ரிச் மைண்ட் செட் பீப்புள் எப்போவுமே தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியது அப்படிங்கிறது மினிமம் ஒரு 5 years ஆகுது இருக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப பொறுமையாக வந்து இருப்பாங்க. பட் புவர் மைண்ட் செட் பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் அப்போவே ரிட்டர்ன்ஸ் எனக்கு அப்போவே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய ஸ்கேம்ஸில் வந்து போய் மாட்டிப்பாங்க. இப்போது நிறைய ஸ்கேமில் மாட்டக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே பாருங்க புவர் மைண்ட் செட் பீப்புளாக தான் இருப்பாங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் கூட நான் வந்து பார்த்துருந்தேன். ஜுவல் லோனுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சீட் பண்ணி எல்லாருடைய ஜுவல்ஸையும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னா, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நம்மளுக்கு ஒரு இடத்துல பணம் கிடைக்குது, கடன் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்மளுடைய நகைகளை திருப்பிக்கலாம் அப்படின்னா. ஸோ வட்டி இல்லாமல் யார் கொடுப்பா, ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, லாபம் இல்லாமல் அவன் ஏன் நம்மளுக்கு பணம் கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடங்கள்ல உடனடியாக நம்மளுக்கு வந்து என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து நிறைய நேரங்களில் நம்ம ஸ்கேமில் வந்து நம்ம மாட்டிக்கிறோம். ஆனால் ஒரு லேண்டு வந்து ஒருத்தர் வாங்கி போடுறாங்க அப்படின்னா அது உடனே நெக்ஸ்ட் இயர் விற்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். ஒரு 10 வருஷமாவது குறைஞ்சது அந்த லேண்ட் இருக்கட்டும் நினைப்பார். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக என்னுடைய பணம் பீரோவில் பத்திரமா இருக்கிறத விட பேங்க்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிறத விட ஒரு லேண்டில் வந்து இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பணத்தை ஒரு இடமா அவர் வச்சுருக்காரு. ஒரு 5 years or 10 years கழித்து அதை விற்கும்போது அவர் 10 லட்சத்துக்கு வாங்கின அந்த இடம் ஒரு 15 லட்சம் 20 லட்சம் போகுது அப்படின்னா அவருக்கு அந்த 10 வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பவுன் தங்கம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே அதை சேல் பண்ணி நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினைப்போம். இப்போ ஒரு 70,000க்கு வாங்கியிருக்கோன்னா அப்போ ஒரு 80,000க்கு விற்றுருக்கோன்னா 10,000 தாங்க லாபம், 2 வருஷம் நான் வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாமே வேஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைப்போம். ஸோ ஷார்ட் டேர்மாக எங்கேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, லாங் டேர்மாக எங்கேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பொறுமையாக ரிட்டர்ன்ஸ்க்காக வெயிட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான் பண்ணி ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களால் நிறைய பணங்களை சேமிக்கிறதுக்கு முடியும். பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைலை பில்ட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஜரான மணி மிஸ்டேக்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் ஹேபிட் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.